Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Tour the paradise in Ananya's Nananani Homes, Coimbatore. முதல்ல அதிகமாக குறைஞ்சது, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சு, அப்புறம் குறைஞ்சு. இது குறையிறதுக்கு காரணம் இவங்க எவ்வளோ வரி குறைச்சாங்களோ அவ்வளோதான் குறையணும். அதுக்கு மேலேயும் குறையிறதுக்கு காரணம் இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இதை வச்சு நிறைய விளையாடுறாங்க. இவங்க யாரையும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு இது இவ்வளோ குறைஞ்ச உடனே இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் குறைஞ்சிரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் அது கொஞ்சம் இந்த மாதிரி தங்கம் மார்க்கெட்டில் இருக்கும். பட் இது டெம்பரரி தான். சிறு குறு தொழில்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு பட்ஜெட்னு இதை சொல்லலாம். அதனால இனிமேல்ட்டு யாரும் ஸ்டார்ட் அப்புக்கு முதலீடு செய்தால் அந்த முதலை பெறுகிற முதலாளிக்கு அதன் மேலே எடுத்த உடனே கட்டிக்கிட்டு இருந்தால் 30% டாக்ஸ் இனி கிடையாது என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸ்டார்ட் அப்புக்கு பூம். முத்ரா கடன் 10 லட்சம் தான் இருந்தது. அந்த 10 லட்சம் தான் கடனுங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, 20 லட்சம் வாங்கிக்கலான்ட்டாங்க. அது ஒரு பூம். வெளிநாட்டில் இந்த வரி இல்லாமல் அரசுக்கு தெரியாமல் தங்கம் கடத்திட்டு வந்தால் அவங்களுக்கு 15% லாபம். நம்ம பல இடங்களில் பார்த்தோம், இங்கே பிடிக்கிறாங்க, அங்கே பிடிக்கிறாங்க, குப்பத்தொட்டில் கிடந்தது, டாய்லெட்டில் கிடந்ததுன்னு. அது மாதிரி இருக்கதை இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ இனிமேல்ட்டு கடத்திட்டு வர்றவங்களுக்கு அவ்வளோ ஆதாயம் கிடையாது. இந்தியாவுக்குள்ள நேரடியாக கொண்டாந்தாலே 6% தான் வரி. கார்பரேட் வரி இந்தியன் கம்பெனிஸ்க்கு 30% தான் இருக்குது. ஃபாரின் கம்பெனிஸ்க்கு 40% இருக்குது. அதை இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அதனால அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வணக்கம். இப்ப பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயம் தங்கம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்தை மதிப்பீடு தீர்மானிக்கப்படுறது உலக சந்தையில. இந்தியாவும் ஒரு வாங்குற விற்கிற ஒரு நாடு, அவ்வளவுதான். உலகம் மொத்தமும் தங்கம் பலராலும் பல காரணங்களுக்காக அரசாங்கம் உட்பட வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதனால் நம்ம தீர்மானிக்கல, அது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் உலக சந்தையில் தீர்மானிக்கப்பட்ட விலை இந்தியாவுக்குள்ளே வர்றபோது நாம் உள்ளே கொண்டு வர்றது மேலே ஒரு வரி போடுறதுனால வெளி சந்தையை விட 15% அதிகமாக இருந்தது. ரூபாய்க்கு 15 காசு கூட. அது நல்ல பெரிய கணிசமானது. அது ஏன் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு இறக்குமதியை குறைப்போம், எதுக்காக நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு அந்நிய செலவாகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த அதிகமான அளவு உங்கள் வரி போடுற காரணத்தினால வெளிநாட்டில் இந்த வரி இல்லாமல் அரசுக்கு தெரியாமல் கடத்திக்கிட்டு வர்ற தங்கம் கடத்திக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு 15% லாபம். நம்ம பல இடங்களில் பார்த்தோம், இங்கே பிடிக்கிறாங்க, அங்கே பிடிக்கிறாங்க, குப்பத்தொட்டில் கிடந்தது, டாய்லெட்டில் கிடந்ததுன்னு. அது மாதிரி இருக்கதை இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ இனிமேல்ட்டு கடத்திட்டு வர்றவங்களுக்கும் அவ்வளோ ஆதாயம் கிடையாது. இந்தியாவுக்குள்ள நேரடியாக கொண்டாந்தாலே 6% தான் வரி. அது தவிர இது சாதாரண மக்களுக்கும் ஒரு பெரிய விலை குறைவாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ரொம்ப உயர்ந்தது. இந்த 15%லேருந்து 6%ன்னு குறைச்சதுனால கணிசமான அளவு விலை குறைஞ்சிருக்கு. சில்வருக்கும் குறைச்சிருக்காங்க, பிளாட்டினத்துக்கும் குறைச்சிருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் இந்த அறிவிப்பு வெளியான உடனே 2200 ரூபாய் குறைஞ்சதை பார்த்தோம். இப்போ நாட்கள் அது ஒரு நாளாக பார்க்கும் பொழுது ஒரு 3300-400 வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்படி கரெக்டாக யாரும் சொல்ல முடியாது. குறையிற அளவு இப்போ குறைஞ்சிருச்சு. முதல்ல அதிகமாக குறைஞ்சது, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சு, அப்புறம் குறைஞ்சி. இது குறையிறதுக்கு காரணம் இவங்க எவ்வளோ வரி குறைச்சாங்களோ அவ்வளோதான் குறையணும். அதுக்கு மேலேயும் குறையிறதுக்கு காரணம் இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இதை வச்சு நிறைய விளையாடுறாங்க. இவங்க யாரையும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு இது இவ்வளோ குறைஞ்ச உடனே இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் குறைஞ்சிரும். ஸோ அவங்க வாங்கினதெல்லாம் விற்கணும், ஒருத்தர் போட்டி போட்டு விட்டாகணும். அப்படி இல்லைன்னா அவங்க வாங்கின விலையிலேருந்து குறைஞ்ச விலை காசை அவங்க கொடுத்தாகணும். அப்போ காசு இல்லைன்னா கட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இப்போ நடந்துருச்சு அந்த மார்க்கெட்டில். இதை அட்ஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் அது கொஞ்சம் இந்த மாதிரி தங்கம் மார்க்கெட்டில் இருக்கும். பட் இது டெம்பரரி தான். திரும்பவும் தங்கத்தினுடைய விலை ஸ்டெபிலைஸ் ஆகிடும். திரும்ப பழைய மாதிரி வேறு காரணங்களுக்காக ஏறாது. சார், ஒரு பக்கம் தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலுமே கூட இன்னொரு பக்கம் இந்த சொத்து விற்பதற்கான அந்த வரி உயர்த்தப்பட்டிருக்கிறதாகவோ ஏதோ ஒரு பின்னடைவு இருப்பதாக சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? பொருட்களை வாங்கினை அதை ஒரு மூலதனத்தை வாங்கி அதை வச்சிருந்து விற்றா அதுக்கு மூலதன ஆதாயம்னு பேர். ஒரு வீடை வாங்குகிறோம், 50 லட்சத்துக்கு வாங்குகிறோம், ஒரு 4 வருஷம் கழிச்சு விற்கிறோம், 60 லட்சத்துக்கு விற்கிறோம். 50லேருந்து 60ங்கிற அந்த 10 லட்சம் ரூபாங்கிறது ஒருத்தருக்கு கிடைச்சிருக்க லாபம். அதை அவருடைய வருமானமாக பார்க்க மாட்டாங்க. அதை கேபிட்டல் கெயின்ஸ்னு பார்ப்பாங்க. அதுக்கு தனியாக ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இப்போ நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு குறைவாக வச்சுருந்து விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். 2 ஆண்டுகளுக்கு மேலே கழித்து நீங்கள் எதை விற்றாலும் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அது 20% இருந்தது. அதை இப்போ 12% குறைச்சிட்டாங்க. குறைச்சி தான் இருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க இண்டெக்ஸேஷன் ஒன்று இருந்தது, அதற்கு பெனிஃபிட், அதை எடுத்துட்டாங்க. இண்டெக்ஸேஷன்னா என்னென்னா, நீங்கள் 4 வருஷம் முன்னாடி வாங்கினீங்க, அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன, நீங்கள் 2004 விற்கிறீங்க, அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன, விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு, அதை கழிச்சுக்குவோம் அவங்க லாபத்தில். மிச்சம் மட்டும்தான் உங்களுக்கு லாபம். விலைவாசி உயர்ந்ததுனால உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது உங்களுடைய ரியல் பெனிஃபிட் கிடையாது அது, அப்படிங்கிற மாதிரி அதை இண்டெக்ஸேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டு அந்த லாபத்தொகையில் குறைச்சிட்டு மிச்சத்துக்கு டேக்ஸ் போட்டாங்க 20%. இப்போ லாபத்துறையில் எதையும் நாங்கள் கழிக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் 12% கட்டினா போதும் யூனிஃபார்மான்னு சொல்லிட்டாங்க. இதில் சிலருக்கு குழப்பம் என்னென்னா, இது இண்டெக்ஸேஷன் எடுத்ததுனால நஷ்டங்கிறாங்க. இந்த இண்டெக்ஸேஷனே கூட 2001க்கு முன்னாடி எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா கூட 2001 விலையில் தான் எடுத்துக்கணும்னு இருக்குது. ஆல்ரெடி 2005 வாங்கியிருந்தாங்கன்னா 2024 விற்கிற போது அந்த வருஷத்துக்கும் கிடைச்ச லாபம்
அந்த லாபத்தில் அந்த 19 வருஷத்துக்கான இண்டெக்ஸேஷன் அவங்க அதை தான் என்ன கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதோ நீங்கள் அதில் 12% கட்டினா போதும்னா 7.5% உங்களுக்கு வரி குறையுது. இண்டெக்ஸேஷன் வந்து வருஷம் 7%க்கு மேலே ஒன்றும் இன்ஃப்ளேஷன் இருந்திருக்காது. அதனால இண்டெக்ஸேஷனையும் இதையும் கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரி சீரமைப்புக்காக தான் பண்ணியிருக்காங்க. சார், இந்த மாதிரி பங்குச் சந்தைகளுக்கும் இந்த மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கா? இருக்குது. அதாவது பங்குகளும் ஒரு கேபிட்டல் தான், ஒரு மூலதனம் தான். பங்குகளை வாங்கி வச்சிருந்து விற்றா 1 வருஷத்துக்குள்ளார விற்றா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். 1 வருஷம் வச்சிருந்து அதுக்கு மேலே விற்றா, பங்குகளுக்கு மட்டும் 1 வருஷம், 1 வருஷத்துக்கு மேலே விற்றா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதையும் இப்போது அது 10% தான் இருந்தது பங்குகளுக்கு, அதை 12.5 ஆக்கிட்டாங்க. ஓகே, அதை உயர்த்திட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக சொத்து வாங்கி விற்கிறவங்களுக்கு இதனால் பெரிய நஷ்டம் இல்லை புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் பங்குகளுக்கு கூடுதல் வரி போட்டாங்க இப்போது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் என்ன கொடுத்தாங்கன்னா, 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துக்கு வரி இல்லை அப்படின்னு சொன்னது இப்போ 1.5 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அது கொஞ்சம் மாறுதல், அவ்வளோதான். மற்றபடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து அதில் 15லேருந்து 20 ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் பங்குச்சந்தைக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மேலேயும் டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து பங்குச்சந்தையில் வியாபாரம் செய்து வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிரமம் கொடுக்குற, அதனால தான் பங்குச்சந்தை உடனடியாக இறங்குச்சு. அப்புறம் இப்போ கொஞ்சம் சமாளிச்சிருக்கு. சிறு குறு தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க, என்ன சாதகங்கள் இருக்குது? இப்போ வந்து சிறு குறு தொழில்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு பட்ஜெட்னு இதை சொல்லலாம். ரொம்ப வருஷமாக, அதாவது 2012 பிரணாப் முகர்ஜி இருக்கிற போது ஏஞ்சல் டேக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தார். அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல் வேணும், அவங்க கடன் வாங்கலாம், அல்லது அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூ வரலாம். அது லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் தான் பப்ளிக் இஷ்யூ வர முடியும், ஐபிஓ. அப்போ சின்ன கம்பெனி எல்லாம் தெரிஞ்சவங்க முதலாளிகள் அவங்க பணம் கொடுப்பாங்க, அவங்கள முதல்ல சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிற போது அவங்க கொடுக்குற முதல் வந்து ஒரு மார்க்கெட்டில் அந்த அந்த குறிப்பிட்ட கம்பெனியுடைய பங்கு விலை ஒரு 20 ரூபா போகிறோன்னா 40 ரூபாய்ன்னு கொடுக்குறாங்க. 40 ரூபாய்ன்னு ஒருத்தர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள்லாம் ஏமாத்துறீங்க, நீ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை சும்மா இன்னொருத்தர் கம்பெனியில் நான் போடுறேன்னு சொல்லி போடுற, அது வந்து கம்மியாக மதிப்பு இருக்கிறத கூட விலை கொடுத்ததா நீ காமிச்சு ஏமாத்துற, அதுவும் உன் கம்பெனி தான், பினாமி கம்பெனி, நீ அதில் லாபத்தை எடுத்துக்கிற, இந்த மாதிரி பலது பண்ணாங்க. அதனால இந்த ஏஞ்சல் கேபிட்டலுக்கு ஒரு டேக்ஸ் ஒன்று போட்டாங்க. அந்த டேக்ஸ் 30% டேக்ஸ், எஃபெக்டிவாக 30.6 வரும். அப்படி இருந்ததுனால நிறைய முதலாளிகள் பணத்தை வந்து சிறு குறு தொழில்களுக்கு, குறிப்பாக ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்க தயங்குறாங்கன்னாங்க. 2023 இவங்க இந்தியர்களுக்கு மட்டும் இருந்ததை வெளிநாட்டிலேருந்து நீங்கள் முதல் கொண்டு வந்தாலும் இந்த ஏஞ்சல் டேக்ஸ் பொருந்துன்ட்டாங்க. அது ஒரு பெரிய கலட்டாவாச்சு. அது ஒன்றும் இப்போது 6 வருடங்களாக இல்லாத அளவுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு வரக்கூடிய தனியார் முதலீடுகள் குறைஞ்சி போச்சு. அதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ சுத்தமாக ஏஞ்சல் டேக்ஸே இல்லைன்ட்டாங்க. அதனால இனிமேல்ட்டு யாரும் ஸ்டார்ட் அப்புக்கு முதலீடு செய்தால் அந்த முதலை பெறுகிற முதலாளிக்கு அதன் மேலே எடுத்த உடனே கட்டிக்கிட்டு இருந்த 30% டேக்ஸ் இனி கிடையாது என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஸ்டார்ட் அப்புக்கு பூம். இது தவிர முத்ரா கடன் 10 லட்சம் தான் இருந்தது. அந்த 10 லட்சம் தான் கடனுங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, 20 லட்சம் வாங்கிக்கலான்ட்டாங்க. அது ஒரு பூன். மூணாவதாக என்ன பண்ணியிருக்காங்க, சிறு குறு தொழிலாளர்கள் வந்து கடன் வாங்க போனாங்கன்னா அவர்கள் அடமானம் கொடுக்கணும். எதையாவது அவங்களுடைய ஃபேக்ட்ரியோ வீடோ எதையாவது வச்சா கடன் கொடுப்பாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கம்பெனி 100 கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்கினா கூட அதற்கு மத்திய அரசாங்கமே வந்து கேரண்டி கொடுக்கும், நீ எதுவும் அடமானம் கொடுக்க வேணா, நீ கடன் வாங்கிக்கலான்ட்டாங்க. அதனால் இப்போ பெரிய லெவலில் அடமானம் இல்லாமலே கடன்களை வாங்கி சிறு குறு தொழில் வர முடியும். இது 3 சிறு குறு தொழில்களுக்கு பெரிய விஷயம். அடுத்து தனிநபர் வருமான வரி, அதை பற்றி பேசியாகணும். பழைய நடைமுறை புதிய நடைமுறைன்னு 2 விஷயங்கள் பின்பற்றப்படுது. அதில் புதிய நடைமுறையில் மட்டும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, பழைய நடைமுறையில் எந்த மாற்றங்களும் கொண்டு வரலன்னு சொல்லப்படுது. அதை பற்றி? ஆமாம், அதாவது வந்து இவங்க புது நடைமுறை கொண்டு வந்ததே அதை தான் ஒரே நடைமுறையாக்குற நோக்கி போயிட்டுருக்காங்க. பழைய நடைமுறையில் இருக்கிறது தான் ஏடிசி பெனிஃபிட்டு, இன்சூரன்ஸ் போட்டால் பிஎஃப் கட்டினா பெனிஃபிட்டுன்னு. அதை ஏடிசியை ஏற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். 1.5 லட்சத்தை அது தொடலை. அதே மாதிரி எந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கொடுக்கல. அதில் கொடுத்த ஒரே ஒரு பெனிஃபிட் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 15,000 வரைக்கும் விலக்கு கொடுத்தது 25,000 ஆக்கியிருக்காங்க. மற்றபடி அதை தொடலை. புதிய வழிமுறை நியூ ரெஜிமில் இருக்கவங்களுக்கு 75,000 ஆகிட்டாங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். போன வருஷம் 50,000 கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அவங்க வரியும் அதிகமாக போடலை, அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்து அதையும் இப்போ 75,000 ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா நிறைய இளைஞர்கள் இப்போ வேலைக்கு போகிறவங்க கையில் பணம் இருக்கும், வரி கம்மியாக கட்டுவாங்க, நல்லா செலவழிப்பாங்க. அவங்களுக்கு வரி மிச்சங்கிறது அவங்களுக்கு ஆதாயம், அவங்களுடைய செலவழிப்பு என்பது பொருளாதாரத்துக்கு ஆதாயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து தனிநபருடைய சேமிப்பு பழக்கத்தை குறைச்சிரும், நாட்டினுடைய சேமிப்பை குறைக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். கார்பரேட் வரி வந்து ஒரு 5% குறைச்சிருப்பதா சொல்கிறாங்க, அதை பற்றி? அதாவது கார்பரேட் வரி வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு 30% தான் இருக்குது, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு 40% இருந்தது. அதை வந்து இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அதனால அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது வந்து நம்ம கம்பேராக சீனாவுக்கு போகலாமா, வியட்நாம் போகலாமா, தாய்லாந்து போகலாமான்னு உலக முதலீட்டாளர்கள் வந்து பார்க்குற போது இந்தியாவுக்கு போனால் 40% வரிங்கிறது வரமாட்டான். இது 35 ஆகிறது ஒரு உதவி.
நிறைய விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பேசப்பட்டிருக்கு, தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக இளைஞர் நலன், இளைஞர் மேம்பாடு குறித்து சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. நிறைய அறிவிப்பு வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இளைஞர்களுக்கு கொடுத்ததா சொல்லலாம். என்னென்னா முதல்ல வந்து அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் சொன்னபோதே அவங்க சொன்னாங்க, நாட்டில் வந்து வேலை இருக்கிற இளைஞர்கள் படித்து முடித்தவர்கள் 51% தான் வேலைக்கு தகுதியானவர்களாக இருக்காங்க, எம்ப்ளாயபிளாக இல்லைங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க. இவங்க பட்ஜெட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டு படிக்கிறது மாதிரி உள்நாட்டில் படிக்கிறதுக்கு கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி செலுத்துறீங்கல்ல, அந்த வட்டியில் 3% மத்திய அரசாங்கம் கொடுத்துரும். அது இன்ட்ரெஸ்ட் சம்பென்ஷன்னு பேர். அதை வந்து வவுச்சராக கொடுத்துருவாங்களாம். ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பேருக்கு கொடுக்க போகிறாங்கன்றாங்க. அதனால் மேல் படிப்பு படிப்பதற்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும். ஒன்று இளைஞர்களுக்கு. ரெண்டாவது வந்து இப்போது இந்தியாவில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் எம்ப்ளாயபிளாக இல்லை, வேலை தேடிக்கிட்டே இருக்கான். நீ வேலையெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ டாப் 500 கம்பெனி இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீ சிஎஸ்ஆருக்குன்னு ஒரு ஃபண்டு வச்சுருக்க, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. நாங்கள் வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு ஆளுக்கு 54,000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறோம், நீ 6,000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும், மொத்தம் 60,000, மாதம் 5,000 வீதம் 12 மாதத்துக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்போம். அவன் வேலை செய்ய வேணாம், கற்றுக்கிறதுக்காக வர்றான். டாப் கம்பெனிஸ் எல்லாம் இது மாதிரி வேலைவாய்ப்புக்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும்ட்டாங்க. இப்போது அரசாங்கமே ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, மாநில அரசு மத்திய அரசு. இப்போ கார்ப்பரேட்ஸ் இன்வால்வ் பண்ணிட்டு இப்போ டிசிஎஸில் நிறைய பேர் ட்ரெயினியாக போகலாம் இன்டர்னாக. அதே மாதிரி விப்ரோவில் போகலாம், ரிலையன்ஸில் போகலாம், ஸ்டேட் பேங்க்கில் போகலாம். அவங்களுக்கும் ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு வேலை செய்கிறதுக்கு. வேலை வாங்கக்கூடாது சொல்லி கொடுக்கணும், ஆனால் வேலை வாங்கிடுவாங்க, சீப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் ஒரு 6,000 ரூபா உபகார சம்பளம் கிடைக்கும். இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய முன்னெடுப்பு. அதே மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் புதுசாக யாராவது வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டுற பிஎஃப் தொகை, அதே மாதிரி வந்து மற்ற துறைகளில் யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அவர்களுக்கு நிர்வாகம் கட்டுற தொகை, அவங்களே இண்டிவிஜுவல் கட்டுற தொகை, இதை 4 வருஷத்துக்கு நாங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோங்கிறாங்க. அது மொத்தமாக அவங்களுக்கு மிச்சமாயிடும். இதெல்லாம் போக முதல் முறையாக படித்து முடித்து விட்டு வேலைக்கு வருகிற இளைஞர்களுக்கு ஒரு மாதம் 5,000 வீதம், அதான் அவர்களுக்கு முதல் மாத சம்பளத்தை நாங்கள் கொடுப்போம் 15,000ங்கிறாங்க. அதை 3 தவணையில் கொடுப்பேன்றாங்க, 5,000 எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப சூப்பர். அது என்னென்னா 1,00,000 ரூபா வரைக்கும் வேலைக்கு நீங்கள் முதல் சம்பளம் இருந்தால், நிறைய பேர் கிடைக்காது, அது வரைக்கும் இருக்கவங்க கூட இதில் எலிஜிபிள்ங்கிறாங்க. அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட யார் வேலைக்கு போனோம், ஐடியில் போனால் கூட முதல் எடுத்தோன்னே 20,000 30,000 தானே கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே எலிஜிபிள் ஆகிடுவோம் வேலைக்கு போகிறவங்க. 1,00,000க்கு மேலே போகிறவங்க, பெரிய முதல் வேலைக்கே போகிறவங்க ஐஐடி ஐஏஎம்லேருந்து போனால் தான் அப்படி இருக்கும். அவங்கள தவிர எல்லாருக்கும் 15,000 வேலைக்கு போன உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேலைக்கு போன போனஸ், ஜாயினிங் போனஸ்ன்னு ப்ரைவேட்டில் சொல்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு பெரிய நம்பர், லட்சக்கணக்கான ஒரு கோடி சொல்கிறாங்க அவங்க. அது மாதிரி கொடுக்குறது வந்து இது 3மே நல்ல திட்டங்கள். இளைஞர்களுக்கான கையில் கேஷ், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், படிக்க, வேலைக்கு போக, பிஎஃப் கட்ட, வேலை கொடுக்குறவங்களுக்கு பிஎஃப் கட்ட என்று நல்ல ஸ்கீம். ஓகே சார், இந்த பட்ஜெட் வெளியான முதல்ல இருந்தே அதிகமாக வைக்கப்பட்ட விமர்சனம் தமிழகத்திலேருந்து, தமிழ்நாடுங்கிற பேர் இடம் பெறலை, தமிழே இல்லை அப்படிங்கிறது தான் அதிகமாக இருந்தது. அதை பற்றி ஆமாம், எனக்கும் வருத்தம் தான். தமிழ்நாடுன்னு அவங்க சொல்லலை, திருக்குறள்லாம் சொல்லலை, தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுக்கல. இப்போது இந்த இடத்துல மதுரையில் எய்ம்ஸ் அந்த மாதிரி அறிவிப்புகள் வரல. ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போது அவங்க கொடுத்துருக்கிற மொத்த பட்ஜெட்டில் அவங்க அறிவிச்சிருக்க இப்போ இந்த மாணவர்கள் இன்டர்ன் எங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் பண்ணுவாங்க. இப்போது அவங்க பெண்களுக்கு வந்து ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு உண்டு. இப்போ 80 கோடி மக்களுக்கு தொடர்ந்து இலவச ரேஷன் அரிசி கொடுக்க போகிறாங்க. இன்னும் 5 ஆண்டுகள் கொடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கடையிலையும் அது கிடைக்க தான் போகுது. அதே மாதிரி 1 கோடி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் வீடு கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்மென்ஷன் கொடுக்க போகிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க தான் போகுது. அவங்க கொடுத்துருக்கிற கல்விக்கான பட்ஜெட், ஊரக வளர்ச்சிக்கான பட்ஜெட், விவசாயம், உரமானியம் எல்லாமே நமக்கு பொருந்தும். நமக்கு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து கிட்டத்தட்ட 2.56 லட்சம் ரயில்வேக்கு பட்ஜெட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த 2.6 லட்சம் ரயில்வே பட்ஜெட்டுங்கிறது நம்ம ரயில் தண்டவாளம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம சேஃப்டி ஆகும். அதனால் ஸ்பெஷல் மென்ஷன் இல்லை. பட் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது, எல்லாமே நம்ம எல்லா ஸ்டேட்ஸுக்கும் பொருந்தும். முத்ரா லோனை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது தமிழ்நாடு தான். நீங்கள் பாருங்கள், இவங்க இந்த டாப் கார்பரேட்டில் இது சொல்கிறாங்களே இன்டர்ன்ஷிப்பு, நம்ம பசங்க தான் சுறுசுறுப்பாக எல்லாம் எடுத்துருவாங்க. 500 கார்பரேட்டில் இங்கே இருக்கிற கார்பரேட்டும் சுறுசுறுப்பாக இருக்கும், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் இவ்வளோ விழிப்புணர்வு கிடையாது. ஸோ இவங்க பட்ஜெட்டில் இந்தியா மொத்தத்துக்கு அறிவிக்கிற திட்டங்களை நமக்கு உண்டான பகுதியை நம்ம எடுத்தோம். சார், கடைசியாக ஒரு கேள்வி. இந்த பட்ஜெட் வெளியான பிறகு நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஏதாவது இடம்பெறாமல் இருந்துச்சா? குறிப்பாக தனிநபர் வருமான வரி ஓல்டு ரெஜிமில் அவங்க செய்ய வேண்டியதுகளை செய்யலை என்பது ஒரு வருத்தம் இருக்குது. அதுதான் ஒரு பிரதானமான வருத்தமாக சொல்கிறோம். மற்றபடி செய்திருக்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஒரு புதுசாக இருக்குது, அது வரவேற்கிற மாதிரி இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு 300 யூனிட் வரைக்கும் அவங்க சோலார் எனர்ஜியை உருவாக்குறதுல அவங்க எடுத்துக்கலாம், மிச்சத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்தா போதுங்கிற மாதிரி 1 கோடி வீடுகளுக்கு அதில் கிட்டத்தட்ட
நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாம். ஸோ 300 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னா எவ்வளோ பெருசு பாருங்கள். சூரிய மின்சாரம் அது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் அந்த திட்டத்துக்கு நிறைய பணம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்களும் இந்தியா முதுமொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு திட்டம். பல்வேறு தகவல் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Tour the paradise in Ananya's Nananani Homes, Coimbatore.